வணக்கம், வணக்கம், வணக்கம் அன்பு நண்பர்களே! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க? இதை பற்றிய ஒரு முக்கியமான தகவலும், கட் ஆஃப் மதிப்பெண்கள பற்றிய ஒரு முழுமையான தகவலும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தா நீங்க உங்களுடைய பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்கள நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. ஸோ டிஎன்எஸ்ஆர்பியுடைய வேகன்சிஸை பொறுத்தவரை இந்த ஆண்டு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3359 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடுதலாக ஒரு 1500லேருந்து ஒரு 2000 வேகன்சிஸ் வந்து ஏற்றுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை நமக்கு விரைவில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஆண்கள் பிரிவுடைய கட் ஆஃபை தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 56லேருந்து 59, அதுவே பெண்கள் பிரிவில் ஜென்ரலுக்கு 52லேருந்து 55ங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு 56லேருந்து 59, பெண்கள் பிரிவில் 52லேருந்து 55க்கு மேலேங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரி நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45.5லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த புள்ளி 5 கூட இந்த மாதிரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க 48 வரைக்கும். அதுவே பெண்கள் பிரிவில் வரப்போ 40.5லேருந்து 42 வரைக்குங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஆண்கள் பிரிவில் 57.5லேருந்து 58.5 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பெண்கள் பிரிவில் 50.5லேருந்து 53 வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி நம்ம பார்க்கலாம். 56.5லேருந்து 57.5 வரைக்கும். அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியில் பெண்கள் கேட்டகரியில் பார்க்கலப்ப 50.5லேருந்து 51.5 வரைக்கும் இருந்தாலே இவங்களுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகள். அடுத்து எஸ்டிக்கு வந்து 54லேருந்து 55 இல்லைனா 56 வரைக்கும். பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா 48.5லேருந்து 51.5 வரைக்கும் இருந்தாலே போதும். அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். 56.5லேருந்து 58, பெண்களுக்கு 52 இல்லைனா 52.5 இருந்தாலே கண்டிப்பாக போலீஸில் இவங்க செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதிலிருந்து 2-3 மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மதிப்பெண்கள் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ டிஎன்எஸ்ஆர்பியுடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைத்துவிடும். இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறகு தான் நடுவில் இந்த நாட்கள் 5 நாட்களில் வெளியிட மாட்டாங்க. மக்களே, டிஎன்எஸ்ஆர்பி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.